ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்க்கும்போது 25,430 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த 25,430 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,387, செகண்ட் சப்போர்ட் 25,361, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 25,320. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,490, கிட்டத்தட்ட 25,500 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நேத்தியோட ஹை கிட்டத்தட்ட 25,540 ஃபஸ்ட்டு ரீட்ரெஸ்மெண்ட் லெவல். ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகக்கூடிய 25,567. தேர்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் டேவோட ஹை கிட்டத்தட்ட 25,610. இதில் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா போகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இதெல்லாம். அதுமாதிரி நோ ட்ரேடிங் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 25,430க்கும் 25,498க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் அண்ட் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கும். அதாவது இந்த நோ ட்ரேடிங் ஏரியான்னு போட்டிருக்க இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட் நாளைக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட் நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட் ஒன்று இந்த மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணி முடியணும், இல்லைனா மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி முடியணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்பவே மோசமான ஒரு மார்க்கெட்னு சொல்லலாம். இந்தியா விக்ஸை கீழே இறக்கிட்டு அது மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை வந்து எந்த சைடுமே மூவ்மெண்ட் ப்ரீமியம் மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் வந்து 2-3 நாளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,102 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. மேஜர் சப்போர்ட்டை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 57,016, செகண்ட் சப்போர்ட்டு 56,963, தேர்ட் சப்போர்ட்டு 56,877. இதெல்லாம் வந்து ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 57,241 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 57,327, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 57,380, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 57,466. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 57,241க்கும் 57,100, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டத்தில் 140 பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஒன்ஸ் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணும், இல்லை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நாளைக்கு வந்து ஒரு கிளியர் விசனான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு 26,994, கிட்டத்தட்ட 27,000 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,940, செகண்ட் சப்போர்ட்டு 26,900, தேர்ட் சப்போர்ட்டு 26,856. இதில் வந்து ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,080 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் வந்து அப் சைடு மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 27,133, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,166, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,219. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 27,080க்கும் 26,994க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில், அதாவது இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ள மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சைட்வேஸ் மூவ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி ஜோனாக தான் இருக்கும் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றத நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். விருப்பமாக ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்மா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடிங் தமிழோட டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனல் முழுக்க செபியோட ரூல்ஸ் அண்டர் கண்ட்ரோல் தான் நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பட்டு தான் நம்ம வீடியோ பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸை எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்க. எந்த ஒரு கால்ஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதையும் நீங்கள் பணம் கட்டி வாங்க வேணாம். ஸோ எந்த ஒரு மேனிப்புலேஷன் விஷயம் இருந்தாலும் செபி வந்து பனிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஒரு 19 வந்து ஒருத்தவங்க சொல்லி ட்ரேட் எடுக்க வேணாம். நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணி
பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நண்பா.